கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த வாரத்துல சந்திர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு மிருகசீரிடம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்றார். இந்த வாரம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி வருது. பொதுவாகவே நம்ம மனசுல ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் இருக்கு. ஒரு வேலை கிடைக்கல, இல்லை வேலை பார்க்குற இடத்துல நமக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு, நம்ம வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகலை, இப்படி ஒரு தடைகள் இருக்குமானால் நம்ம என்ன பண்ணணும்னா, பிள்ளையார் கோவில் இந்த சங்கடகர சதுர்த்தி நடக்குது பாருங்க, அப்போ பிள்ளையார் கோவில்ல பிள்ளையாருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும். பிள்ளையாருக்கு வஸ்திரம் மட்டும் இல்லாமல் பிள்ளையார் கோவிலே பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர், அந்த அர்ச்சகருக்கும் சேர்த்து அப்படி வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். முடிந்தால் அப்படி செய்யலாம். உங்களால முடியல, கொஞ்சம் தான் பண்ண முடியும் அப்படி இருந்துச்சுன்னா பிள்ளையாருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். அப்படி புது வஸ்திரம் வாங்கி அணிவித்து அன்றைக்கு உங்கள் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடம் விலகி நல்லது நடக்கும். ஆகவேதான் சங்கடகர சதுர்த்தி விசேஷத்தை பெருமையா சொல்றோம். எனதுமே மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் அற்புதமா இருக்கார். ஒரு கிரகம் நமக்கு நல்ல முறையில் இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல முறையில் அந்த கிரகம் இருக்கணும். உங்களுக்கு ராசிக்கு அதிபதி செவ்வாய் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னா நீங்க எதிர்பார்க்கிற காரியம்லாம் ரொம்ப நல்லா நடக்கும். என்னைக்குமே அது அந்த கிரகத்தை வச்சு நீங்க முடிவு பண்ணிடலாம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் இப்ப 7ஆம் இடத்துல புதன் கிரகத்தோடு சேர்ந்து இருக்கார். அப்போ உங்களுக்கு ஒரு அழகின் மீது ஈடுபாடு கூடும். நல்ல ஆற்றல் உடையவங்க மேஷராசிக்காரங்க. வேகம், விறுவிறுப்பு எல்லாம் இருக்கு இல்லையா, கலையை ரசிக்கக்கூடிய தன்மை இப்போ வரும். சில பேருக்கு ரொம்ப தன்னுடைய கலை உலகத்தில் இருக்கிறவங்களே ரொம்ப விறுவிறுப்பா நடிப்பாங்க. எப்படி ரஜினி சூப்பர் ஸ்டார் எவ்வளவு ஸ்டைல், அவருடைய ஸ்டைல் அவருக்கு ஒரு நேம் கிடைச்சிச்சோ, ஆரம்ப காலத்திலே பார்க்குற ஒவ்வொன்றும் அவருடைய வித்தியாசமான அந்த நடை ஸ்டைல் அவருக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு. அந்த மாதிரி கலை உலகத்தை சேர்ந்த பலரும் இப்பொழுது தங்களுடைய புதிய முயற்சியால் ஒரு வேகமான ஸ்டைலோ வேகமான முயற்சியோ புதிய முயற்சியோ ஒன்றினால் பேர் வாங்க முடியும். மேஷராசியை சேர்ந்த கலைஞர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய சிலருக்கு இந்த வாரம் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும். அதே போல இந்த மாதத்துல மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானத்தை கொண்டு கொடுக்கும். கல்யாண தடை இருந்தால் நீங்கும், கல்யாணம் கூடி வரும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது அம்மன் வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யும் போது ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது நம்முடைய பூர்வ புண்ணியத்தில் உள்ள குறைகள் நீங்குவதற்கு இந்த காலகட்டத்தில் விநாயகர் வழிபாடு செய்யணும். 5ஆம் இடத்துல கேது இருக்காருன்னா விநாயகர் வழிபாடு செய்யும் போது சில குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது, நல்ல தொழில் அமையிறது, அதுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல யோகமா இருக்கு. 6ஆம் இடத்துல சூரிய பகவான் சுக்கிர பகவானும் வந்துடுறார். இப்ப எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, சில குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்கு இடையில ஒரு கருத்து மாறுபாடு, சில இடங்கள்ல ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். திடீர்னு இந்த பையனோ பொண்ணோ எனக்கு இந்த இடம் வேண்டாம், எனக்கு வேற சம்பந்தம் பார்ப்போம் அப்படின்னு சொல்றது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் மேடை வரைக்கும் வந்திருக்கும். நிறைய பார்க்குறோம் சமீப காலமாக. மேடை வரைக்கும் கல்யாணம் வருது, அந்த பையனுக்கு அந்த கேரக்டர் சரியில்லை, அவன் குடிப்பழக்கம் இருக்கு, அவன் கஷ்டப்படுத்துறான், அப்படி ஏதோ ஒரு காரணத்தால இந்த பையன் வேண்டாம், வேற சம்பந்தம் வரட்டும் அப்படிங்கிற எண்ணம் வருவதற்கெல்லாம் இப்போ வாய்ப்புகள் அதிகம். சுக்கிரன் புதனுடைய பரிவர்த்தனையை நம்ம மனசுல எடுத்துக்கணும். சில பேர் எல்லாம் எல்லாம் நடந்துடும், நமக்கு என்னடா, நமக்கு பொண்ணு கொடுக்காத யார் இருக்காங்க அப்படின்னு காலர் தூக்கிட்டு இருப்பாங்க. கடைசி நேரத்தில் நடக்கக்கூடிய சில அதிர்ச்சிகள், அடாடா கை விட்டோமே, கையை விட்டு போயிடுதே,
இந்த கல்யாண வாழ்க்கை நம்ம என்னமோ நினைச்சிருந்தோமே, நினைச்சபடி இல்லையே, கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணுமோ நம்ம அப்படின்லாம் தோணும். பிசினஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புதிய முயற்சிகள் நீங்க பண்ண போறீங்க. அந்த புதிய முயற்சிகள் பெரிய வெற்றியையும் கொண்டு வந்து கொடுக்க போறது. ஒரு பிசினஸ் நல்லா நடக்கணும்னா முதல்ல மாவிலை தோரணம் கட்டணும். வெள்ளிக்கிழமை தோறும் மாவிலை தோரணம் உங்க ஆபீஸ்ல நீங்க கட்டிட்டு வந்தீங்கனாலும் பிசினஸ்ல நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, வரக்கூடிய கஸ்டமர்ஸுடைய மனநிலையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உண்டு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்தின் அதிபதியான சந்திர பகவானுடைய பயணத்தை நான் பார்க்கிறேன். படிப்புல நல்ல ஈடுபாடு உங்களுக்கு கூடும். மிருகசிரீஷம் நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவான் பயணம் பண்றார். புரட்டாதியில் ஆரம்பிச்சு மிருகசிரீஷம் வரைக்கும் படிப்புல நல்ல ஆர்வம் மூடும், நல்லா இருப்பீங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு மதுரை மீனாட்சிக்கு குங்கும அர்ச்சனை செய்யலாம். ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல தாழம்பூ குங்குமம்னு கிடைக்கும். அது வாங்கிட்டு வந்து நெத்தியில் இட்டுண்டாலும் நல்ல பலன் கிடைக்கும். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்கு போறார். இந்த காதல் விஷயத்துல யங்ஸ்டர்ஸுக்கு திடீர்னு ஒரு மாற்றம் நடக்கும். சில இடத்துக்கு லவ் பிரேக்கப் ஆகும். என்னடா இது நல்லா போயிட்டு இருந்த காதல் ஒரு பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சிலர் நினைப்பார். குரு பகவானுடைய அனுக்கிரகம் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல தன வருமானம் வந்து சேரும். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இல்லை கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலை என் பொண்ணுக்கு, இப்படி எது நீங்கள் நினைச்சிருந்தாலும் நல்ல விஷயங்கள் கூடி வர வாய்ப்பு உண்டு. ஆனால் 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா முதல்ல படிப்பில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா சில நேரம் பாடம் மனசில் பதியறது, சில நேரம் பதிய மாட்டேங்கிறது. அதுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து பொதுவாக 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில தடைகளை உண்டு பண்ணியிருப்பார். அப்போ என்ன பண்ணணும், வீட்டிலேயே நீங்கள் தோப்புக்கரணம் போட்டு பழகணும். வீட்டிலேயே பிள்ளையார் படத்துக்கு முன்னால் தோப்புக்கரணம் போட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். எஜுகேஷனில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். சில பேர் தோப்புக்கரணம் போடணும்னா இடுப்பை மட்டும் லேசாக அசைப்பாங்க. அப்படி இல்லாமல் 2 காதுகளையும் பிடித்து எடுத்துக்கொண்டு முழுமையாக உட்கார்ந்து எழுந்திருக்கணும். தோப்புக்கரணம் முழுமையாக போடணும். 7 தோப்புக்கரணமாவது போடணும். அப்போ உங்களுக்கு நல்ல முறையில் படிப்பு நல்ல முன்னேற்றம் வரும். சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் சில ப்ராப்ளங்கள் இருக்கும். சரியா ஒரு இடத்துல போகிறது, ஒரு கேஸ்ட்ரிக் ஐட்டத்தை சாப்பிடுறது, அப்புறம் நெஞ்சை குத்துறதே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. 6ஆம் இடத்துல புதனும் செவ்வாய். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொஞ்சம் அதிகமாகும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். அதில் கொஞ்சம் கரெக்டாக இருந்தாலும் இந்த வாரம் நல்லா இருக்கும். ஒரு ஏஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல என்ன ப்ராப்ளம் ஹெல்த்துக்கு வந்தாலும் அப்படி கவலைப்படாமல், கையில் அடிபட்டாலும் காலில் அடிபட்டாலும் வயத்த வலி வந்தாலும் அது இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஒரு வயதுக்கு பிறகு ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் பெரிய பயந்தோம். அதனால அந்த ஹெல்த் இஷ்யூ வந்து உடனே நீங்க அட்டன் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே போல வீட்டு செலவுகளுக்கு தேவையான பணம் அந்த வசதி வந்து சேரும். ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய ஆளுமை அனுக்கிரகம் நல்லா இருக்கு. சனி பகவானுடைய அனுக்கிரகம் நல்லா இருக்கு. அப்போ ஜாப் தேடுறவாளுக்கு, அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்திக்க வேண்டியிருக்கு. சிலருக்கு வந்து என்ன ஆகுன்னா கேளிக்கை விஷயங்கள்ல நாட்டம் கூடும். தப்பான விஷயங்கள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். அதுல நீங்க கவனமா இருந்துக்கணும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பால் வண்ணநாதர். கரிவலம் வந்தநல்லூர்ல இருக்கார் இல்லையா, பால் வண்ணநாதர், அவரை வழிபாடு செய்யணும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ பூர்வ புண்ணியத்துல செவ்வாய் இருக்கார், லாபாதிபதி இருக்கார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். சிலருக்கு அதிர்ஷ்டவசமாக இப்போ சொத்துக்கள் அமையும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சில செய்தி வரலாம். இது வரைக்கும் நீங்க அதை பத்தி நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க, இல்லை அதை பத்தி ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்திருக்காது. திடீர்னு ஒரு செய்தி வரும்.
இப்படி பூர்வீக சொத்து இருக்கு, உனக்கு அதில் ஒரு பங்கு உண்டு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து நல்ல செய்திகள் வரலாம். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். அதே மாதிரி ராசியில் இருக்கக்கூடிய குரு மட்டும் ஒரு பதட்டத்தை கொடுத்துட்டே இருப்பார். என்ன நீங்க நல்லா இருந்தாலும் ஒரு பதட்டம் இருக்கும். பட் மிதுன ராசிக்காராடு கொஞ்சம் பணம் வர ஆரம்பிக்கும். இடையில ரொம்ப பணத்தட்டுப்பாடுல நீங்க திண்டாடிட்டீங்க, இப்போ கொஞ்சம் பணம் வர ஆரம்பிக்கும். அது ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு குடும்ப செலவாக இருக்கட்டும், குடும்பத்துக்கு நீங்க அவங்க விரும்பினது வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், உங்க பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாம் இப்போ கொஞ்சம் முடியும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் வராரு பாருங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியனுடைய அமைப்பு பார்க்கிற போது திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில பேருக்கு என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா, திருமணத்துல தாம்பத்திய வாழ்க்கையில பாதிப்பு கொடுக்கும். அந்த ஜாதகத்துல ரொம்ப கவனமா அதை பார்க்கணும். நிறைய விஷயங்கள் ஒரு பொருத்தம் பார்க்குறோம்னா நிறைய விஷயங்கள் பார்க்கணும். எந்த நேர காலகட்டங்களில் விவாகரத்து நடக்கும்னு இருக்கும். விவாகரத்துக்குரிய திசை நடக்கும் போதோ புத்தி நடக்கும் போதோ கல்யாணம் பண்ணக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி 10 நாள் தான் வாழ்ந்தேங்கிறாங்க. முந்தானத்துக்கு ஒரு கிளைண்ட் என்ன பார்க்க வர, வெளிநாட்டிலேருந்து பார்க்க வர, அவர் சொல்றாரு, சார் என்னுடைய முதல் திருமணம் சார், கல்யாணம் பண்ணி 10 நாள் இல்லை சார், 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி ஒரு சூழ்நிலை வருது? எப்போ கணவன் மனைவி பிரிவு விவாகரத்துன்னு ஜாதகத்துல இருக்கோ அந்த தசாபுத்தியில கல்யாணம் பண்ணினா சிக்கல் வரத்தாஞ்சி இல்லையா? அது அஸ்ட்ராலஜிஸ்ட் தெரியும். எந்தெந்த தசாபுத்தியில் கல்யாணம் நடந்தால் எந்த திசை பிரிவை தரும் திசை அப்படின்னு தெரியும். அந்த திசைகள்ல கல்யாணம் பண்ணக்கூடாது. நான் சொல்லு தசாபுத்தி, அந்த தசாபுத்தியில கல்யாணம் பண்ணக்கூடாது. திசைன்னு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசையை நான் சொல்லல, தசாபுத்திகள். சில தசாபுத்திகள்ல கல்யாணம் நடந்ததுன்னா அந்த தசாபுத்தி வந்து நமக்கு பிரிவையும் கொடுக்கும். அதுல ரொம்ப கவனமா தான் பார்க்கணும். அந்த தசா புத்தியில கல்யாணம் பண்றது கூட இந்த நேரத்தை பண்ணாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணணும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப நல்ல வளர்ச்சி இருக்கும். மிதுனராசியை சேர்ந்த மாணவர்கள் எதையாவது நான் சாதிக்கணும், நல்ல மார்க் எடுத்தே தீரணும், நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் தான் நினைக்கிறேன், அந்த பையன் நம்ம முந்திட்டு போறான், இந்த தடவை அவனை விடக்கூடாது, எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோட ஒரு கடுப்பு இருந்துட்டே இருக்கும். ரொம்ப ஓவரா பண்றானே இந்த பக்கத்து வீட்டுக்காரன், ஒரு வழி பண்ணணும், எனக்கு ஒரு நேரம் வரட்டும், இவனை ஒரு வழி பண்ணணும், இன்னைக்கு பண்ண முடியல, அவங்க கை ஓங்கி இருக்கு, பார்ப்போம் ஒரு சூழ்நிலை வரட்டும் அப்படிலாம் மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. புதுசா வாகனம் வாங்குற யோகம் பலருக்கு இப்போ தோணும். ஒரு 2 வீலர் வாங்கலாம், கார் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். ரொம்ப ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். இந்த 10ல் சனி இருக்கும்போது சிலருக்கு வேலைகள்ல சில நெருக்கடி இருக்கு, நீங்க சமாளிச்சு வந்துருவீங்க. ஆனா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் தானுமாலயம், சுசீந்திரம் தானுமாலயம் இருக்காருலே, அவர் தரிசனம் பண்ணணும், அற்புதமான பலன்கள் தருவார். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரருக்கு இந்த சந்திர பகவான் என்ன பண்றாரு, உங்க அஷ்டமஸ்தானத்துல பயணத்தை துவங்குறார். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம்னு அவருடைய பயணம் அமையிறது. அப்ப இந்த ராசிநாதனுடைய இந்த பயணத்தை நீங்க பார்க்கணும். முதல் விஷயம், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எண்ணத்தை கொடுப்பார். 2வது விஷயம், சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கொடுப்பார். ஏற்கனவே வேலை பார்க்குற கம்பெனியில் இன்னொரு கம்பெனி மாறலாம்ங்கிற எண்ணம் பலருக்கு இந்த வாரம் வரும். அதே போல இந்த வாரத்தில் முக்கியமான விஷயம், சொந்த வீடு கட்டணுங்கிற எண்ணம் சிலருக்கு மனசுக்கு தோணும். ஒரு அழகான வீடு வேணும், இந்த வீடு வாங்கி நம்ம குடியிருக்கணும், நமக்குன்னு ஒரு இடம் வேண்டாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். சிலருக்கு வந்து நல்ல அழகான பிளாட் வாங்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு. அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய அமைப்பும் சிலருக்கு உண்டு. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்பு இந்த வாரத்தில் ரொம்ப நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. அதே மாதிரி இந்த வாரத்தில் கோபம் நிறைய வரும், அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு பயணங்கள் அமையும். வீட்டை அழகுபடுத்தக்கூடிய பொருட்கள் வாங்குவீங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவீங்க, அது உண்டு. வாகனங்கள் கொஞ்சம் ரிப்பேர் வைக்கும், முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பீங்க, அப்பத்தான் அந்த வண்டி ரிப்பேர் ஆகி நடு ரோட்டில் நிற்கும். அடாடா இப்படி ஆகிப்போச்சே, சரியாக கவனிச்சிருக்கணுமே, கிளம்பும் போது நம்ம வீட்டுக்காரி சொன்னாலே
பார்த்துட்டு கிளம்புங்க, சரியா பார்த்துட்டு கிளம்புங்க, சகுனம் பார்த்துட்டு கிளம்புங்கன்னு சொன்னாலே நம்ம சகுனம் சரியா பார்க்கலையோ அப்படிலாம் மனசுக்கு தோணும். அப்படி பல நன்மைகள் நடக்கக்கூடிய வாரம் பயணங்கள். நன்மைகள் நான் சொல்றது பயணங்கள்ல நன்மைகள் இருக்கும். வண்டி வாகனங்களை சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தினா நன்மையா இருக்கும். ரொம்ப நல்ல வாரம். பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குற யோகம், கழுத்து நகை, கை வளையல் போன்றவை வாங்குவதற்கு சிலருக்கு யோகம் உண்டு. இங்க நம்ம சொல்லிட்டு இருக்கிறது கோச்சார பலன்கள். இந்த கிரகத்துடைய அமைப்பும் திசா புத்திகளும் பொருந்தி வரவாளுக்கு தான் அந்த யோகம் வரும். நகைகள் வாங்க யோகம் உண்டுன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா உடனே நம்மளுடைய இந்த கோச்சார பலன்களை மட்டும் படிச்சுட்டு சொந்த ஜாதகத்தை பார்க்காம எங்களுக்கு எங்க நகை வாங்கினோம் இந்த வாரம். சில பேருக்கு அப்படி தோன்றது, வாரம் நகை வாங்கணும்னு நினைப்பா போலுக்கு. சிலருக்கு வாங்க முடியும். யாருக்கெல்லாம் இந்த கோச்சார கிரகத்தோடு அவருடைய தசாபுத்திகள் இணைஞ்சு வருதோ அவாதான் வாங்க முடியும். அப்படி இல்லாமல் எல்லாருமே தங்கம் கடகராசிக்கார அவ்வளவு பேர் இந்த வாரமே தங்கம் வாங்க வாழன்னு அது இல்லை. சிலர் வாங்க முடியும். கோச்சார அமைப்போடு சொந்த ஜாதகம் இணைஞ்சு வரணும். அதனால தான் ஒவ்வொரு முறையும் ஜாதக பலன் சொல்லும் போது இங்கே நான் சொல்லியிருக்கிறது கோச்சார பலன்கள் தான். உங்க சொந்த ஜாதகத்தில் என்ன கிரக தசாபுத்திகள் இருக்கோ அதை இணைச்சு பார்த்து தான் முழுமையான பலன் கிடைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது புரிஞ்சுக்கணும். இந்த வாரம் ஒரு நல்ல வாரமா உங்களுக்கு அமையிறது. வெளிநாட்டு யோகம் வருது. சிலருக்கு மனைவியோடு கருத்து மாறுபாடுகள் வந்து போகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னா மேல்மலையினூர் அங்காளி, மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரியை வழிபடணும். ரொம்ப நன்மைகள் நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துல முதல் 3 நாட்கள் ரொம்ப அமைதியா இருந்துக்கிறது நல்லது. காரணம், சந்திர பகவான் உங்க 8வது ஸ்தானத்துக்கு போறார். பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களுமே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் படுத்தும். அந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய இந்த மீனராசி, அந்த மீனராசி மேல சந்திரன் போறார். அதுக்கு மேல சந்திராஷ்டமம்னு பேர். சந்திராஷ்டமம் நடக்கும்போது மனசுல அப்படியே சில குழப்பமான எண்ணங்கள், ஏதோ ஒரு தடைகள், மனக்கவலைகள், புருஷ முன்னாடிகளில் சண்டை, யாரையாவது நம்ம ஒரு விமர்சனம் பண்றது, அவங்களால வரக்கூடிய பிரச்சனை. சில பேர் பயணங்கள் போயின்னு இருப்பா, போகும்போது போற பயணங்கள்ல பிரச்சனை, இதெல்லாம் கொடுக்கறது. அதனால முதல் 3 நாள் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி கம்முன்னு இருக்கணும் சிம்மராசிக்காரர். புதிய முயற்சிகள்லாம் இப்போ பண்ணக்கூடாது. ஏற்கனவே சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் சனி ஆட்டி படைச்சுட்டு இருக்கு. அதனால அமைதியா இருக்கணும். பிஸ்னஸ்ல போட்டியாளர்கள் வந்துருப்பாங்க. சிம்மராசிக்காரங்க இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. நீங்க ஒரு கடை வச்சா எதாவது இன்னொரு கடை வைப்பான். அந்த மாதிரி போட்டிகள் எல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ஒரே தொழிலை செய்வதற்கு உங்களோட போட்டி போட்டுக்கொண்டு ஆட்கள் வருவார்கள். அப்படி இருக்கும். புதிய வேலையாட்கள் கொண்டு வந்து நியமிப்பீங்க. அந்த வேலையாட்கள் விஷயத்தில் ஒரு திருப்தி இல்லாமலேயும் சிலருக்கு இருக்கும். இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். சிம்மராசிக்காரர்களுக்கு பண வருமானம், நல்ல வருமானம் வரும். வம்பு வழக்குகளை நோக்கி மனசு போகும். நீங்க சும்மா இருந்தாலும் சில ட்ரிகர் பண்ணுவாங்க, உங்களை பிரச்சனைக்கு இழுப்பாங்க. வா பிரச்சனைக்கு வாவான்னு இழுப்பாங்க. அமைதியா போகிறது உங்களுக்கு நல்லது. எதிராளி பிரச்சனையை கிளப்புறாங்களேன்னு சொல்லி நீங்களும் அதுக்கு பதில் பிரச்சனையை ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ சிக்கல் வருது. ஸோ அமைதியாக போகிறதுங்கிறது நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. திருமணம் விஷயத்தில், குறிப்பாக கணவன் மனைவி விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக செல்ல வேண்டிய ஒரு வாரமாக இருக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு சனி புத்தி நடக்கக்கூடியவர்கள், சனி திசை நடக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக சென்று வருவதும் நன்மையை தரும். அதை புரிஞ்சுக்கோங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை தரும். புதிய கோர்ஸ் ஜாயின் பண்ணுவீங்க, நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சேஷாத்ரி சுவாமிகள். அவரை வழிபடணும், நன்மைகள் பெறும். சேஷாத்ரி சுவாமிகள் வழிபாடுங்கிறது அற்புதமான வழிபாடு. அவரை வழிபட்டு எல்லாம் உங்க வாழ்க்கையுடைய துன்பங்கள் எல்லாம் விலகுவதை கண் முன்னால காணலாம். நீங்க அற்புதமான வழிபாடு செய்து பாருங்க. எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போறதுன்னா, ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சுக்கிர பகவானும் ராசியை பார்த்து வந்திருக்கார். அப்போ என்னன்னா, சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை, 9 10 கூடியவர்கள் பரிவர்த்தனை. சில பேருக்கு இப்போ இடம் மாறும், வேலை பார்க்கக்கூடிய இடம் மாறும், வேற வேலை மாறும். வேலையை உங்க கம்பெனிலேயே இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த ப்ராஜெக்ட் மாறுவீங்க.
உள் மாற்றமே இருக்கும். கம்பெனிகளுக்குள்ளேயே இன்னொரு வேலையை நீங்க மாறிக்கிறது, அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் சிலருக்கு உண்டு. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சிலருக்கு சில ஹெல்த் இஷ்யூ இருக்கு. அது ஜெயிச்சுக்கிட்டு வந்துடுவீங்க. ராகு உங்களுக்கு நன்மையை தருவார். இருந்தாலும் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதா பலரும் வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு இருக்கு. 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து அது கணவன் மனைவி உறவா இருந்துச்சுன்னா அங்க ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு நினைச்சாலும் போக முடியாதபடி சூழ்நிலைகள். 2 பேரும் நாங்கள் நல்லா தான் வளரோம், இன்னைக்குலேருந்து நாங்கள் ஒரு அஃபர்மேஷன் எடுத்துக்க போறோம், இனிமே சண்டைகள் கிடையாது எங்களுக்குள்ள. பாருங்க நம்ம 2 பேரும் எப்படி இருக்கணும்னா மற்றவங்க பார்த்து அசந்து போகணும், இவங்க தான் பெஸ்ட் ஜோடின்னு சொல்லணும். அப்படிலாம் தனியறைக்குள் 1000 பேசிக்கொள்வார்கள். ஆனா எப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்களோ அவங்க முன்னால்தான் சண்டை நடக்கும். கன்னிராசிக்காரனுக்கு இது ஒரு விதி. சொந்தங்கள் முன்னாலே சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய அமைப்பு உள்ள கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கு. 7ல் சனி உட்கார்ந்து இருக்க வெளிப்படுத்திடுவார். அப்படி ஒரு கசப்பு உணர்வு லைஃப் பார்ட்னருக்கு இருக்கும். இன்னொரு முகம் பிசினஸ் பார்ட்னர். அந்த பிசினஸ் நல்லா போற வரைக்கும் கூட இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு மாற்றம் தெரியுதுன்னா நான் பிசினஸை விட்டு நான் ஒதுக்கிக்கலான்னு பார்க்குறேன், நீயே நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்க, நீயே கண்டினியூ பண்ண, அப்படியே ஒதுங்குறேன் ஜகா வாங்குவாங்க பிசினஸ் பார்ட்னர். அப்படிப்பட்ட அமைப்பும் உண்டு. 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். கோபம் அப்பப்போ நமக்கு வரும். அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு அவசியத்தில் நம்ம இருக்கும். அட்டமாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். பேச்சினால பிரச்சனை வரும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய அமைப்பை பார்க்கும்போது இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், குறிப்பாக 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல படிப்பில் நல்ல வளர்ச்சி வரும். கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மாறும். படிப்பில் மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் இல்லையே, இன்னைக்கு வேற பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, எல்லா விஷயத்தையும் கான்சன்ட்ரேஷன் மாறும். இப்போ மனசை கொஞ்சம் இறுக்கி வச்சுக்க வேண்டிய அவசியம் இந்த கன்னி ராசிக்கார ஆளுக்கு இருக்கு. ஹெல்த்லையும் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. பிரயாதிபதி சூரியன் ராசியில் உட்கார்ந்துருக்கார். சில விரயங்களை தருவார்னு அர்த்தம். அதே மாதிரி 12ல் கேது இருக்கார். கழிவு உறுப்புகளில் சிலருக்கு பிரச்சனை இருக்கலாம். பிசினஸை பொறுத்த வரைக்கும் அந்த புதன் பகவான் பிசினஸ்ல ஒரு நல்ல வளர்ச்சியை தருவார். சில பேருக்கு எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆர்டர்லாம் வந்து சேரும், நல்லா இருக்கும். நம்ம ஹையர் எஜுகேஷன் படிக்கணுங்கிற எண்ணங்களும் உந்துதலும் சிலருக்கு இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் தத்தாத்ரேயர். தத்தாத்ரேயர் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியில செவ்வாய் இருக்கார். ஏற்கனவே ரொம்ப கௌரவம் பார்ப்பார்கள். பெத்த தாய் தந்தையா இருந்தால் கூட நான் உனக்கு செய்தேன் இதே அப்படின்னு சொல்லி காட்டினா துலா ராசிக்காரர்களுக்கு பிடிக்காது. கட்டிய கணவனாக இருந்தாலும் தனக்கு தர வேண்டிய மரியாதையை கரெக்டாக தரணும்னு நியாயமான விஷயங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் துலா ராசிக்காரர்கள். சில இடங்களில் துலா ராசிக்காரர்களுடைய நியாயத்துடைய அந்த சக்தி இருக்கு பாருங்க, அதை புரிஞ்சுக்காமலே பல குடும்பங்களில் விவாகரத்துக்கள் நடக்கிறது. துளாராசி பையன் துளாராசி பெண்களுக்கு விவாகரத்து நடக்கிறதுனா பல இடங்கள்ல நடக்கிறது. துலாம், இந்த விருச்சிகம் இதெல்லாம் பிடிவாதமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதில் துலாம் வந்து தராசு, அவருடைய சிம்பலே தராசு தான், நியாயத்தை பேசுவா. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உடைய ராசி. அந்த ராசியில் செவ்வாய் இருக்கார். திருமணம் ஃபிக்ஸ் ஆகுமான்னு கேட்டால் நல்ல முறையில் ஃபிக்ஸ் ஆகும். ஆனால் இப்போ கணவன் மனைவி மேல ஒரு ஒரு கோபமும் இப்போ இருக்கும். சுக்கிரனும் போய் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனையில் உட்கார்ந்துருக்க. ஊடல் அப்புறம் கூடல் நாங்க பாருங்க, அப்படிப்பட்ட அமைப்புகள் உண்டு. குரு பார்க்கிறார். இந்த குரு யாருன்னா நம்ம துளாராசிக்கு ஆகாதவர். அவர் பார்க்கிறார். சில நன்மைகள் நடக்கிறது, இருந்தாலும் ஒரு ஒர்க் ப்ரெஷரோ மைண்ட் ப்ரெஷரோ இருக்கு. அது இப்போ எவ்வளவோ தேவலை. இப்போ முன்னால இருந்த அந்த ப்ராப்ளங்களுக்கு ப்ரெஷருக்கு துளாராசிக்கு ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஹெல்த்தில் மட்டும் சில ப்ராப்ளங்கள் இருந்துன்னு தான் இருக்கும். அதுக்கு சரியான மெடிக்கல் அட்வைஸ் அவசியம். ஏன்னா 6 குரு 9ல் உட்கார்ந்துருக்காரு. மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் அருமையான நேரம். பட் உடனே பலன் கிடைக்கும்னு சொல்றதுக்கு இல்லை, கொஞ்சம் தாமதமாக தான் பலன் கிடைக்கும். ஏன்னா குரு அவ்வளவு உங்களுக்கு நல்ல கிரகமாக உங்களுக்கு இல்லாததுனால, அவர் இயற்கை சுவர் துளாராசிக்கு சொல்றார், நல்ல கிரகமாக இல்லாததுனால உங்களுக்கு கொஞ்சம் லாங் டேர்ம் எடுத்து தான் அந்த வியாதிகள் குணமாகும். அது பார்த்துக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட போகிறது. இப்போ வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். ஃபாரின் டூர் போகணும்,
எல்லாரும் போயிட்டு வராங்க, நம்மளும் ஒரு ஃபாரின் டூர் போகலாமா அப்படிங்கிற இந்த எண்ணங்கள் எல்லாம் வரும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் போட்டிகள் நிறைய இருக்கும். சில நேரம் பாடம் புரிகிறது, சில நேரம் புரிய மாட்டேங்கிறது, என்னடா கதை இது அப்படின்னு தோணும். சில பாடங்களுக்கு டியூஷன் வச்சு படிப்போமான்னு தோணும். பொழுதுபோக்கு விஷயங்கள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை வாங்கணும், இதை வாங்கணும், என்ஜாய் பண்ணணும் லைஃபை அப்படிங்கிற எண்ணமும் வரும். பட் ட்ரெடிஷ்னல் விஷயங்களையும் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். துலாம் மற்றும் ட்ரெடிஷ்னல் ஈடுபாடு இருக்கும், மாடர்ன் லைஃப்லையும் ஈடுபாடு இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சங்கரன் கோயில் கோமதி அம்மன். அந்த கோமதி அம்மனுக்கு புஷ்ப பவாடை எப்படின்னு அலங்காரங்கள் செய்கிற போது அந்த அலங்காரத்தில் அவளை தரிசிக்கிறோம், அற்புதமான பலன் கிடைக்கும். சங்கரன் கோயில் கோமதி அம்மனை வழிபடுகிற போது கிடைக்கக்கூடிய பலன்கள் அபரிமிதமான பலன்கள். உடம்பு ஒருத்தருக்கு சரியில்லைன்னா அந்த கோயிலில் அமர்ந்து மாவிளக்கு போட்டால் உடல் நலம் சீராகும். அந்த கோயிலில் புத்து மண் கிடைக்கிறது ரொம்ப விசேஷம். தீராத வியாதிகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான புற்று மண். ஆகவே சங்கரன் கோயில் சென்று கோமதி அம்மனை வழிபாடு செய்வது மிகச்சிறந்த வெற்றியை தரும். எனது அருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கும்பிட வேண்டிய சுவாமியை முதல்ல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க ராசிக்கு அதிபதியோட பரிவர்த்தனையில சுக்கிரன் சேர்ந்தார். ராசிக்கு அதிபதியோட முதல்ல புதன் சேர்ந்திருக்கார். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். பலருக்கு இப்போ ஏதோ ஒரு தடை இருந்திருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இந்த தடைகள் எனக்கு விலகணும் அப்படின்னு சொன்னா முதல் விஷயம் 2 தெய்வங்களை நான் சொல்றேன், போய் நமஸ்காரம் பண்ணுவோம், நல்ல பலன் கிடைக்கும். ஒன்று கழுகுமலை, கழுகாச்சல மூர்த்தியை சென்று வழிபடணும். குடைவரை கோயில் கழுகுமலை சென்று கழுகாச்சல மூர்த்தியை வழிபடுகிற போது அற்புதமான பலன். முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்கிறது. அந்த கோவில போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே 1 கிலோமீட்டர் அங்கிருந்து நடந்தே போகலாம். பழங்கோட்டை அப்படின்னு ஊர் இருக்கு. அந்த பழங்கோட்டை ஊருடைய ஆரம்பத்திலேயே ஆதிபராசக்தி கோயில் இருக்கு. அந்த ஆதிபராசக்தியை வழிபடணும். ஆதிபராசக்திக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரங்கள் சாத்தி நல்ல மலர் மாலைகள் சூட்டி எலுமிச்சம்பழம் மாலையும் சூட்டி அவளுக்கு வழிபாடு செய்கிற போது அற்புதமான பலன் நடக்கும். அதுவும் இந்த நவராத்திரியில் அதே அற்புதமான பூஜைகள் செய்திருப்பார்கள். இப்பொழுதும் நீங்கள் போய் வழிபடுகிற போது அந்த அம்பாளுடைய தீட்சணியம் அவளுடைய அனுக்கிரகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன்ல கொஞ்சம் படிக்கணும், அதுக்காக வெளியூர்ல போலாமா, வெளிநாடு போய் படிக்கலாமாங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வரும். நிறைய திடீர் பண செலவுகள் பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்ப இருந்துட்டு இருக்கும். சிலருக்கு விஆர்எஸ் வாங்கணும் வேலைங்கிற எண்ணமும் பெருகும். 4ல் ராகுவும் 5ல் சனி இருக்கிறத பார்க்கணும். 5ஆம் இடத்து சனியை நான் குறிப்பிட்டு சொல்லிட்டே இருக்கேன். ஒருத்தருக்கு 5ஆம் இடத்துல சனி இருந்தால் அவர் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். குடும்பத்துல தோஷம் இருக்குன்னு அர்த்தம், அதை புரிஞ்சுக்கணும். யார் ஜாதகத்துல எல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் பாவம் செய்து யாராவது குடும்பத்தில் துர்மரணம் அடைஞ்சிருக்காங்க, ஏதாவது பெண் சாபம் இருக்கு அப்படின்னு சொன்னால அது இப்போ வெளிப்படும் விருச்சிக ராசிக்காரா குடும்பத்துக்கு. அதனால தான் அஸ்ட்ராலஜர்ஸை பார்த்து அதுக்கு என்ன விஷயம்னு பார்த்து நீங்க விருத்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அப்போ இப்போ பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன்ல நிறைய சாதிக்கணுங்கிற எண்ணம் மாணவர்களுக்கு இருக்கும். பிஸ்னஸ்ல பெரிய அளவுக்கு ஏர்ன் பண்ணணும், அதுக்கு தான் பிளான் பண்ணுவீங்க. அதெல்லாம் இந்த வாரம் நடக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவர். பழனி ஆண்டவரை தரிசனம் பண்ணுங்க, நன்மைகள் நடக்கும். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். இப்ப நிறைய சாதிக்கணும்னு ஆற்றுற எண்ணம் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு பாதகம் இருக்கு. சிலருக்கு ஹெல்த் ரீதியா சில ப்ராப்ளங்கள் இருக்கு. சில தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணோம்னா, ஒரு நல்ல நண்பன் ஒருத்தன் போய் சேருவோம், உதவி செய்யறேன்னு சொல்லுவோம், ஆனா ஒரு பிரச்சனை சிக்கிக்கிட்ட மாதிரியும் சிலருக்கு சில சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா குரு பாதகத்துல இருக்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்களா போய் சிக்கக்கூடாது. யார்கிட்டையும் உதவி கேட்டு கூட போக வேண்டாம், அமைதியா இருந்துக்கிறது நல்லது.
நாங்க பஞ்சபட்சியை பார்க்கும்போது சொல்லுவோம், எப்போ உங்களுடைய பட்சிகள் ஒரு சாவுல இருக்கோ, துயில்ல இருக்கோ, அப்ப போய் இந்த வேலையை செய்யாதீங்க. முக்கியமான வேலையை போய் செய்தா எப்படி நடக்கும்னு சொல்லுவோம். பஞ்சபட்சியை சொல்லும்போது சொல்லிட்டே இருக்கும். பட்சி பார்த்து பண்ணணும் பண்றோம்ல காரியங்கள், எந்த காரியங்களை எப்படி பண்ணினால் பலிக்கும் அப்படின்னு பார்த்து பண்றோம் பாருங்க. அதுல நம்முடைய பட்சி பஞ்சபட்சியில அது ஒரு துயில்ல இருக்கும்போது, சாவுல இருக்கும்போது நம்ம காரியம் செய்யுதுன்னா அது ஒன்றும் பலிக்கிறது இல்லை. அதுவே அரசுல இருக்கு நம்ம பட்சி. அப்ப போய் நம்ம ஒரு காரியம் ஜெயிக்கிறோம், நம்ம ஜெயிச்சுக்கிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு காரியம் எதிர்பார்த்து போறோம், ஒரு ஊன் பட்சியில செய்கிறோம், காரியம் நடக்குது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இந்த பட்சியில் இந்த காரியம் செய்யலாம் இருக்கு பாருங்க, பார்த்து செய்யறோம், வெற்றிகள் இருக்கு. தனுசு ராசிக்காரங்க எதை பார்த்தாலும் நேரம் பார்த்து செய்யுங்க. ஒரு நல்ல நேரம் பார்த்து கூட எடுத்து செய்யுங்க. கேலண்டர்ல இருக்கக்கூடிய நல்ல நேரம் அதை பார்த்து கூட செய்யுங்க. எல்லா நேரத்திலையும் ஒரு கடன் வாங்குறதுன்னு இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கடன் தொல்லைகள்லாம் நீங்கக்கூடிய நேரம், முக்கியமான கடன்கள் எல்லாம் இப்ப நீங்க பைசல் பண்ணிக்கிட்டே வரலாம். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஏதோ ஒரு கவனக்குறைவு இருக்கு, இல்லாட்ட ஒரு படிக்க முடியல, ஒரு சூழ்நிலைகள் உங்களை வருத்துது. அதுவும் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு இதமான சூழ்நிலை இல்லை. உங்க கான்சன்ட்ரேஷன் மாறுது. பேரண்டோடு இருந்து படிக்கிறத விட ஹாஸ்டல் இருந்து படிக்கும்போது இப்போ தனுசு ராசி மாணவர்களுக்கு சில ப்ராப்ளங்கள் இருக்கும். இப்போ அது பேரண்ட்ஸும் புரிஞ்சு நடந்துக்கணும் பிள்ளைகளுக்கு. உங்க தனஸ்தானாதிபதி, உங்க தைரியஸ்தானாதிபதி சனி, அவர் 4ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ மனசுல அப்பப்போ ஒரு தைரிய குறைச்சல் வந்துட்டு போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு. 10ஆம் இடத்துல அந்த சூரிய பகவான் மிகுந்த நன்மையை செய்வார். சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும், சிலருக்கு வேலையில இந்த வேலையிலிருந்து வேற வேலை மாறுவீங்க, ப்ரமோஷன். இந்த வேலையில் ப்ரமோஷன் கிடைச்சி அப்படி இருக்கும், அப்படி ஒரு உயர் பதவியோடு அடுத்த வேலையில போய் சேருவீங்க. அந்த அமைப்புகள் உண்டு. வியாபாரத்திலையும் அப்படி நல்ல லாபகரமா இருக்கும். நல்ல புதிய வியாபாரம் ஆரம்பிக்கிற யோகமும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆறுமுக நயினார். ஆறுமுக நயினாரை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுடைய தைரியத்தில் போறார். உங்க சதுர்த்தம கேந்திரம் பஞ்சமஸ்தானம் எல்லாம் போறார் சந்திரன். சிலருக்கு புதுசா இந்த வாரம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, ஒரு நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. சில பேர் ஒரு நல்ல ஜாப்புக்கான ஒரு இன்டர்வியூ வந்திருக்கும், அது ஏதோ ஒரு கவனக்குறைவுனால விட்டுருவீங்க. அந்த டேட் முடிஞ்சப்பறம் தான் அடடா அந்த டேட் முடிஞ்சு போச்சே, நம்ம சரியா கவனிக்கலையே அப்படின்னு தோணும். விரையாதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். வேலை விஷயத்துல ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில பேர் லஞ்ச லாவணிய வழக்குகளில் மாட்டிக்கொள்ளும் வாய்ப்பு உண்டு. இந்த மகர ராசிக்காரருக்கு அஷ்டமத்துல கேது இருக்கு, கொஞ்சம் கவனமா இருக்கணும். வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்வதற்கு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு. ரிட்டையர்ட் ஆகிற சமயத்துல சரியா ரிட்டையர்ட் ஆக முடியாதபடி சில மாதங்களுக்கு முன்பாகவே சில பாதிப்புகள் சிலருக்கு வரும். அதனால லஞ்ச லாவணிய வழக்குகளில் மாட்டிக்காம கொஞ்சம் கவனமா இருக்கணும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நிறைய விஷயங்களை சாதிக்கிறோம், நிறைய பெரிய அளவுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டி நினைச்சிருப்பீங்க. இப்போ அந்த யூனிவர்சிட்டியை விட்டுட்டு வேற ஒரு இன்ஸ்டிடியூஷனில் படிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ ஏற்படும். புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் உண்டா அப்படின்னா பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகமும் பலருக்கு உண்டு. புதிய சொத்துக்கள் வாங்குற யோகமும் உண்டு. நல்ல அதிகார பதவி சிலருக்கு கிடைக்கும். நல்ல வாரம். இந்த வாரத்தில் பிஸ்னஸ் ரீதியாகவும் நல்ல டெவலப்மெண்ட்டை பார்க்க போறீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வழிபட வேண்டிய தெய்வம் காந்திமதி அம்மன். நெல்லை காந்திமதி அம்மனை வழிபடுங்க, நன்மைகள் நடக்கும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, இந்த கும்பராசிக்காரர்கள் மிக மிக முக்கியமாக வழிபட வேண்டிய தெய்வம் 2 தெய்வங்கள். ஒன்று முத்துக்குமரன் முருகப்பெருமான், அந்த முத்துக்குமரனை வழிபடணும். இன்னொன்று ஆதிபராசக்தியை வழிபடணும். இந்த 2 தெய்வங்களையும் இந்த வாரம் வழிபடுவது மிகுந்த நன்மைகளை தரும். முத்துக்குமரனையும் வழிபடணும், ஆதிபராசக்தியையும் வழிபடணும். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியில ராகு இருக்கார். அப்போ
வாழ்க்கையில ரொம்ப வசதியா வாழணும், நம்மளுடைய பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை வாழணும், நிறைய ஒரு மாயையில மனசு இருக்கும், நிறைய செலவழிச்சு நல்லா என்ஜாய் பண்ணி வாழணும். நமக்கு வருமானத்தை விட நம்முடைய எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். நம்ம என்ஜாய் பண்ணணுங்கிற நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். சிலருக்கு கடன் தொல்லைகள் இருக்கும், சிலருக்கு தோள்பட்டை வலிகள் இருக்கும், எலும்பு வலிகள் இப்போ இருந்துகிட்டு இருக்கும். கடன் தொல்லைகள் சிலருக்கு காட்டும். கடன் அதிகம் வாங்க வேண்டாம், வாங்காமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னா வார்த்தைகள் பேசும்போது நிதானம் தேவை. சில கொடூர வார்த்தைகள், உங்கள் வார்த்தைகள் பிறருடைய மனதை காயப்படுத்தி விடும். தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டபுண் சொல்லிட்டு தானே போயிருக்காங்க. உங்களுடைய வார்த்தைகள் பிறரை காயப்படுத்தும் அப்படின்னு இருக்கும்போது காயப்படுத்தாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டிய அமைப்பு உண்டு உங்களுக்கு. இது அலுவலகத்திலேயே வெளிவட்டாரத்திலேயும் உங்கள் மதிப்பு மரியாதையை குறைக்கலாம். சூரிய பகவான் அட்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தந்தையாருடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல சூழ்நிலைகள் வரும். ஏற்கனவே வந்திருக்கிற சில ஆர்டர்ஸ் கேன்சல் ஆகும், புதுசா சில ஆர்டர்ஸ் கிடைக்கும். அந்த அமைப்புகளும் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சில படிப்புகளில் புதுசா, சில சப்ஜெக்ட்ஸ்ல புதுசா அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க, நல்ல ஸ்கோர் பண்ணணும்னு ஆசையோடு செயல்படுவீங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன். இவர்களை தரிசனம் பண்ணார். இந்த வழிபாடு உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கொடுக்கும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் உங்களுடைய 12ஆம் இடம், உங்க ராசி எப்படியே கடந்து போறார். இந்த வாரம் ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு வேலை மாறணுங்கிற எண்ணம் இருக்கும், சிலருக்கு ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். வருமானம் ஓரளவுக்கு வருமானம் இருக்கும், ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பரபரப்பு நிற்கும். வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவரோடு கடுமையான கருத்து மாறுபாடுகள் சிலருக்கு வரும். முருகப்பெருமானை இப்பொழுது நீங்கள் வழிபடலாம். பிரார்த்தனை நல்ல முருகா நான் நல்லா இருக்கணும் வேண்டிக்கலாம், ஆனால் பரிகாரங்கள் செய்கிறதா இப்ப இருக்கக்கூடாது. முருகப்பெருமானுக்கு உங்களுடைய வழிபாடுகள், அபிஷேகம், ஆராதனை செய்யுங்கள். இதை செய்தால் நான் இதை செய்யறேன்னு உள்ள விஷயங்களை மட்டும் வேண்டுதல், அந்த மாதிரி வேண்டுதல் மட்டும் வேண்டாம். மற்றபடி முருகப்பெருமான் வேண்டி நீங்க சாதாரண எனக்கு நல்லது பண்ண முருகப்பெருமானாலே உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்வார். அதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். வண்டி வாகனங்கள்ல கவனமா போயிட்டு வாங்க. வேப்ப மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிசினஸ் விஷயத்துல அளவா இன்வெஸ்ட் பண்ணினா போதும், அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் படிப்புல ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய வாரம் இது. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அரைக்காசு அம்மன். அரைக்காசு அம்மனை வழிபட்டீங்கன்னா எல்லா வகையான நன்மைகளும் உங்களுக்கு பெருகி வரும். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.